வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சூத்திரம். இதில் 195 சூத்திரங்கள் உண்டு. 4 அத்தியாயங்கள் கொண்டது. முதல் அத்தியாயம் சமாதி பாதம். இதில் 51 சூத்திரங்கள் உள்ளன. பொதுவாக சமாதி பாதம் யோகா என்பது என்ன, அதனால் ஏற்படும் பலன் என்ன என்று தொடங்குகின்றது. நமது மனதின் ஓட்டத்தை 5 வகைகளாக பிரித்து அதன் தன்மையை விளக்குகின்றது. நிரோதா எனும் நிலையை அடைய வழிவகைகளை அடையாளம் காட்டுகின்றது. கடைசி வழியாக கடவுளிடம் சரணடைதலை குறிப்பிடுகின்றது. யோகத்தின் பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை விவரித்து அவைகளை களைய பல வழிமுறைகளை இங்கு விரிவாக சொல்கின்றது. சமாதி நிலை பற்றியும் அவற்றின் பல்வேறு படிகள் பற்றியும் அலசுகின்றது. இறுதியாக நிர்பீஜ சமாதி என்பதை பற்றி விளக்குகின்றது. சரி, முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். அத யோக அனுசாசனம். யோக சாஸ்திரம் பற்றிய விளக்கம் தொடங்குகின்றது என்பது பொருளாகும். அத என்பது ஒரு நல்ல மங்களகரமான ஆரம்பத்தை குறிக்கின்றது. இந்த ஆரம்பம் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். அந்த திருப்பம் நன்மையில் முடியும். ஆ என்பது முதல் எழுத்தாகும். எழுத்துக்களில் ஆ என்கிற எழுத்தாக தான் இருப்பதாக கிருஷ்ண பரமாத்மா கீதையில் கூறியுள்ளார். ஆகவே அத என்னும் சொல் இறைவனை குறிக்கும் என்று சொல்வோரும் உண்டு. எனவே தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அத என்னும் எழுத்தை இறைவணக்கமாக எடுத்துக்கொண்டு யோகக்கலையை தொடங்கலாம். அத என்னும் சொல்லிற்கு ஆராய்ச்சி, முடிவில்லாதது என்கிற அர்த்தங்களும் உண்டு. ஆகையால் இந்த சூத்திரம் பிரதிஜ்ஞா சூத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. அத யோக அனுசாசனம். அத என்கிற சொல்லை பார்த்துவிட்டோம். இனி யோகா எனும் சொல்லை பார்ப்போமா? யோகா என்பதற்கு சேர்க்கை அல்லது இணைதல் அல்லது சமாதி அல்லது ஐக்கியமடைதல் என்கிற பொருளில் வழங்கப்படுகின்றது. பகவத்கீதையை ஒரு வேலையை திறமையாகவும் சரியாகவும் செய்ய வைப்பதே யோகம் என்று சொல்கின்றது. அது மட்டுமல்ல, வெற்றி தோல்வி இவற்றை சமமாக பாவிக்க மனதை சமநிலைப்படுத்துவதே யோகா என்று சொல்கின்றார். யோக யாக்ஞவல்யர் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதே யோகா என்றும் சொல்கின்றார். சரி, அடுத்து 3வது சொல்லான அனுசாசனம். அனுசாசனம் என்பதற்கு வழி நடப்பது என்பது பொருள். யோகாவை கற்று பயிற்சி செய்யும் போது ஒரு விஷயம் நம்மை தொடரும். அதுவே நல்லதொரு மாற்றம். நம்மை நாமே உணர்ந்து நல்வழியில் செல்லும் பாதையை அமைத்து தருவதால் இது அனுசாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. யோகக்கலை மக்களின் நன்மைக்காக தோன்றியது. இதை பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, பரமசிவன் ஆகியோர் உலகிற்கு கற்பித்தனர் என்று பல்வேறு புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே அனுசாசனம் என்கிற சொல்லை உபயோகித்து பதஞ்சலி முனிவர், நான் யோகக்கலையை கற்றேன், இப்போது உங்களுக்கு யோக சூத்திரமாக கற்பிக்கின்றேன் என்று கூறுகின்றார். நான் யோகக்கலையை தோற்றுவித்தவன் அல்ல என்பதை இங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஸ்லோகம் 2. யோக சித்த விருத்தி நிரோத. யோகம் என்பது மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவது ஆகும். சித்த விருத்தி நிரோத. சித்தம் என்ற சொல்லிற்கு என்ன அர்த்தம்? சித்தோபாவக சித்தம் என்கிறது சமஸ்கிருதம். அதாவது நமக்குள்ளே உள்ள ஏதோ ஒன்று தான் சித், அதாவது முதலாளி என்று நினைக்கிறதாம். அதுவே சித்தம் எனப்படுகின்றது. இதை நாம் மைண்ட், அதாவது மனம்
என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து விருத்தி. விருத்தி என்றால் நடவடிக்கை. நமது மனதில் தோன்றும் எண்ணங்களே இந்த விருத்தி. சரி, யோக சித்த விருத்தி இவற்றை பார்த்தோம். நிரோத என்றால் என்ன? நிரோதா என்றால் ஒருமுனைப்படுத்துதல் என்பது பொருள். ஒரே பொருள் நம் கவனத்தை முழுமையாக கவர்ந்துள்ள நிலை நிரோதம். மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அப்பொருளுடன் இரண்டர கலந்து நிற்பது நிரோதம். நிரோத நிலை அடைந்தவரை எந்த பொருளும் திசை திருப்பாது, தம்பால் ஈர்க்க முடியாது. மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பது லேசான காரியம் அல்ல. நமது மனதை சிதறடிப்பதற்கு பல சக்திகள் உள்ளன. நமது ஐம்புலன்களே நமக்கு எதிரிகள். இதனால் மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது கடினமாகின்றது. இதனால் நமக்கு துன்பம் ஏற்படுகின்றது. இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தும் போது நாம் எண்ணியதை அடையலாம். இதை உதாரணமாக பார்த்தால், காட்டாற்று நீர் தன்னிச்சையாக ஓடி கடைசியில் கடலில் கலக்கிறது. அதனால் உபயோகப்படாமல் வீணாகிறது. அதே அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டினால் நீர் சேமிக்கப்பட்டு நமக்கு உபயோகப்படுகின்றது. நீர் வீணாவதில்லை. அதுபோல் கட்டுப்பாடற்ற மனம் பல திசைகளில் சென்று சிதறுகின்றது. அதன் குறுக்கே யோகா என்ற அணை கட்டப்படும்போது மனது ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. ஒருமைப்படுத்தப்பட்ட மனம் நமது உயர்வுக்கு உறுதுணை செய்கின்றது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அழகாக கூறுகின்றார், ஒருவன் வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவனது மனதை பொறுத்தது. உன் மனம் உனக்கு தோழனானால் வாழ்க்கையில் நீ உயர்வாய். உன் மனம் உனக்கு விரோதியானால் உன்னை கீழே தள்ளிவிடும் என்கிறார். ஆகவே மனதின் எண்ணங்களை சீர்படுத்துங்கள், தேவையற்ற எண்ணங்களை உதறி களையுங்கள் என்று பதஞ்சலி முனிவர் நமக்கு இந்த யோகக்கலையை கற்றுக் கொடுக்கின்றார். சரி, இதுபோல் சித்த விருத்தியை குறைத்து மனதை ஒருநிலைப்படுத்துவதால் நாம் அடையும் பலன் என்ன என்கிற கேள்வி நமக்கு எழுகின்றதல்லவா? இதை 3வது ஸ்லோகத்தில் விவரிக்கிறார் பதஞ்சலி முனிவர். ஸ்லோகம் 3. ததா த்ரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். இதன் பொருள், சித்த விருத்தி நிரோதத்தினால் நம்முடைய ஸ்வரூபம் நமக்கு தெரிகின்றது என்பது பொருள். யோக பயிற்சியின் பலனை இந்த சூத்திரம் நமக்கு தெரிவிக்கின்றது. பல யோகிகள் யோகாவின் பலனை ஆரோக்கியம், நல்ல உடல்வாகு, சக்தி, பல்வேறு சித்திகள், அறிவாற்றல், மன நிம்மதி, பயமின்மை என்று ஒரு பட்டியல் போல சொல்கிறார்கள். இந்த பட்டியலில் உள்ளவை அனைத்தும் உண்மைதான். ஆனால் பதஞ்சலி முனிவர் யோக பயிற்சியினால் நீ உன்னை அறிவாய் என்று கூறுகின்றார். இது எப்படி சாத்தியம்? நம்மை நாமே அறிவது என்றால் என்ன பொருள்? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்கின்றனர். இந்த 6வது அறிவை முதலீடாக கொண்டு நாம் என்ன செய்வதற்காக இங்கே பிறந்தோம்? சரி, உண்டோம், வளர்ந்தோம், ஒரு சந்ததியை உருவாக்கினோம், பிறகு இறந்து போகிறோம். இதுதான் வாழ்க்கையா? இதைவிட முக்கியமாக சாதிக்க வேண்டியது வேறு ஏதேனும் இருக்கின்றதா? இந்த 6வது அறிவையும் உலகிலுள்ள பல்வேறு உபகரணங்களையும் பயன்படுத்தி சொத்து சேர்ப்பது, புகழ் அடைவது, தன் குடும்பத்தை வளர்ப்பது என்கிற குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இவற்றை எல்லாம் விட மிக இன்றியமையாத பணி நமக்கு இருக்கின்றது. அது என்ன என்கிற தேடலின் முடிவே நம்மை நாம் அறிவது. சரி, நம்மை நாமே அறிவது கடைசி கட்டம், உச்சகட்டம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அது என்ன என்பது அந்த நிலையை அடையும் போதுதான் நமக்கு புலப்படும். ஆகவே மேற்கூறிய உண்மையை உணரும் நோக்கத்துடன் யோகக்கலையை நாம் தொடங்குவோம். அது நம்மை எங்கே எடுத்துச் செல்லும் என்பதை
புலப்படும்போது அறிந்து கொள்வோம். சரி, இப்படி சித்த விருத்தி நிரோதம் ஏற்படாவிட்டால் நிகழ்வது என்ன என்று கேள்வி எழுமல்லவா? அந்த கேள்வியை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். இதுவரை 3 ஸ்லோகங்களை பொருள் விளக்கத்துடன் நாம் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.